நீங்க தேவ பிள்ளையாய், மன தாழ்மையாய், மன ரம்யமாய் தேவ சமூகத்துல மற்றவர்களை புண்படுத்தாதபடி நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் வந்து சேரும். ஆமென். அல்லேலூயா. நம்ம புத்தி இல்லாம சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வாசிக்கிற கவனிங்க. 6ஆம் வசனம், சேனைகள் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தமா வெட்கப்பட்டு போகாதவர்களுக்காக. உண்மை கவனிங்க. இப்போ என்ன பெரிய ரிக்வெஸ்ட் என்னன்னா, என் வாழ்க்கையில நான் செஞ்ச புத்தி இல்லாத காரியத்தினால நான் சில காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எதையுமே நம்ம எப்படி பார்க்கணும்? விதைப்பு, அறுப்பு. நான் என்ன பண்ணணும் அதுக்கான பலனை தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன்.